ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்று உரையில் அமெரிக்க மருத்துவர்களையே வாயடைக்க செய்த ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அந்த அற்புத நிகழ்வை பார்த்தோம். உரையை முடிக்கும் சமயம் ஸ்ரீ ராகவேந்திரர் தனக்கு என்ன வேண்டுமோ, எப்பொழுது வேண்டுமோ, யாரிடமிருந்து பெற வேண்டுமோ அவரிடம் தானே நேரடியாக சென்று தனக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நாளை உரையில் பார்ப்போம் என்று முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் உரைக்கு செல்லலாம். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் 300வது ஆண்டு ஆராதனை மகோற்சவம் வரவிருந்த சமயம் அது. அந்த புண்ணியமான தினத்தன்று ஸ்ரீ சுவாமிகளின் புனிதமான ஜீவிய பிருந்தாவனத்திற்கு தங்க கவசத்தை அணிவிக்க ஸ்ரீமடத்தின் பீடத்திலிருந்த ஸ்ரீ ஸ்ரீ சுஜீந்திர தீர்த்தர் தீர்மானித்திருந்தார். தங்க கவசத்தை பற்றி செய்தி அறிந்ததும் ஏராளமான பக்தர்கள் பொன்னாகவும் பொருளாகவும் நன்கொடைகளை வாரி வழங்கினார்கள். தங்க கவசத்தை செய்வதற்காக அதற்கு தகுந்த கலைஞர்கள் எல்லாம் வரவழைக்கப்பட்டு கலந்து ஆலோசிக்கப்பட்டது. ஒரு நல்ல நாளில் தங்க கவசத்தை செய்வதற்காகவும் திட்டமிட்டு செயல்பாடுகள் எல்லாம் துவங்கியது. பக்தர்களின் நன்கொடையின் மூலம் கிடைத்ததில் 800 தோலாக்கள் தங்கம் வாங்கப்பட்டது. 800 தோலாக்கள் தங்கமும் செலவாகிவிட்டது. ஆனால் தங்க கவச பணி முற்று பெறவில்லை. அது முழுமையாக அமைய இன்னும் 30 தோலாக்கள் தங்கம் தேவைப்பட்டது. சரி, தோலாக்கள் என்றால் என்ன? ஒரு தோலா என்பது 11.7 கிராம். அப்போது 800 தோலாக்கள் என்பது கிட்டத்தட்ட 9350 கிராம் நகை தேவைப்பட்டது. இவற்றுள் 30 தோலாக்கள் தங்கம், அதாவது 350 கிராம் தான் இன்னும் வராமல் இருந்தது. அப்போதுதான் அது வந்தால்தான் தான் எடுத்த காரியத்தை செவ்வனே முடிக்க முடியும் என்று கவசத்தை செய்த கலைஞர்கள் சொல்லிவிட்டார்கள். 300வது ஆண்டு மகோற்சவம் மிகவும் அருகாமையில் இருந்தது. எப்படியும் அதற்குள்ளாக முடிவடைந்து விட வேண்டுமே என்று சுவாமிகள் ஆதங்கப்பட்டார். ஸ்ரீமடத்திலிருந்து பணத்தை எடுத்து 30 தோலா தங்கத்தை வாங்கிவிடலாம், பணியும் முடிந்துவிடும். ஆனால் 800 தோலா வரை பக்தர்களின் பங்காகவே இருப்பதால் மீதம் இருக்கின்ற 30 தோலா தங்கமும் பக்தர்களால் அளிக்கப்பட்டாலே மிகவும் சிறப்புடையதாக இருக்கும் என சுஜீந்திர தீர்த்தர் அபிப்பிராயப்பட்டார். ஒரு சில நாட்கள் நகர்ந்தன. அப்படியும் 30 தோலா தங்கம் கிடைக்கவில்லை. சரி, இனியும் தாமதித்தால் நல்லது கிடையாது. முக்காலம் முடிந்துவிட்ட பணியை முழுமையாக முடிப்பதே நல்லது என்று எண்ணிய சுவாமிகள் அதற்காக ஆவண செய்வதில் சிந்தனையை செலுத்தினார். ஒரு நாள் காலையில் வழக்கம் போல் பூஜைகளை முடித்துவிட்டு ஸ்ரீ ராகவேந்திரிடம், குருராஜா, தங்க கவசம் முழுவதுமே பக்தர்களின் பங்காக இருக்கக்கூடாது என்று நீ நினைக்கின்றாய் போலும். அதனால்தான் 800 தோலாக்கள் கிடைத்த போதும் 30 தோலா தடைபடுகின்றது. எல்லாம் உன் செயல் என்று வேண்டிக் கொண்டு தன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்தார். அந்த நேரத்தில் தங்க கவச கலைஞர்கள் ஸ்ரீ சுவாமியை சந்தித்து, சுவாமி, ஆராதனைக்குள் பணியை முடிக்க வேண்டும் என்றால் தாங்கள் இன்றே 30 தோலா தங்கத்தை வாங்க வேண்டும். நாட்கள் நெருங்கிவிட்டது சுவாமி என்று தமது கருத்தை அவரிடம் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது வேகமாக ஒருவர் சுஜீந்திர தீர்த்தரை நோக்கி ஓடி வந்து வணங்கினார். சுவாமி, எனது கனவில் ஸ்ரீ ராகவேந்திரர் வந்தார். சந்தோஷம். உங்களுடைய பெயர் என்ன? எந்த ஊர்? எனது பெயர் ஹரிகிருஷ்ணா. நான் பூனாவில் வசிக்கின்றேன் சுவாமி. உமது கனவில் குருராஜர் என்ன சொன்னார்? தங்க கவசம் செய்ய 30 தோலாக்கள் குறைவதாகவும் அதை உடனே தங்களிடம் கொண்டு வந்து கொடுக்குமாறும் சொன்னார். இதோ 30 தோலா தங்கம், இதை பெற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி என்று அவர் முன்னே வைத்தார். ஸ்ரீ சுஜீந்திரரும் கூடியிருந்தவர்கள் ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா என்று மகிழ்ந்தார்கள். பின்னர் தங்க கவசம் குறிப்பிட்ட நேரத்தில் தயாரானது. 300வது ஆண்டு மகோற்சவத்தில் மேற்படி தங்க கவசம் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு அணிவிக்கப்பட்டது. இப்படியாக பல நிகழ்ச்சிகள் தனக்கு எது வேண்டுமோ அதை கேட்டு பெற்றுக்கொள்வார். அதே போல பிறர் என்ன கேட்கின்றார்களோ அதை தேடி சென்று அருள்வார். தன்னை நாடி வந்தாலும் தருவார். முன்பு இங்கிருந்து அமெரிக்கா சென்ற அன்வாரி மாதாராவுக்கு தேடி சென்று அருள் புரிந்தது போல தென் அமெரிக்காவிலிருந்து தன்னை நாடி வந்த ஒரு மாதுவுக்கு அருள் புரிந்ததை நாளைய நிகழ்வில் பார்க்க இருக்கின்றோம். இன்று விரிந்து நாளை சந்திப்போமா?
ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.